ஒரு சின்ன தீவில் பிறந்த ஒரு பையன் இன்னைக்கு உலகத்திலேயே நம்பர் 1 கால்பந்து வீரராக இருக்காருன்னு சொன்னா நம்புவீங்களா? சோ தினம் சக்சஸ்ஃபுல். இன்னைக்கு டே 15. 1985 பிப்ரவரி 5 போர்ச்சுகல்ல தான் பிறக்கிறாரு. இவருடைய குடும்பம் மெடிரா அப்படின்ற ஒரு தீவுல ஒரு சாதாரண ஏழ்மையான குடும்பமா தான் இருக்கு. இவருடைய அப்பா மது பழக்கத்தால பாதிக்கப்பட்டு ஒரு வீட்டுல வேலைக்காரனா வேலை செஞ்சுட்டு வராரு. இருந்தாலும் இவருடைய அம்மா தன்னுடைய மகனுக்காக என்னென்ன தேவையோ அது எல்லாத்தையும் செஞ்சுட்டு வராங்க. தன்னுடைய சின்ன வயசுல இருந்தே ஃபுட்பால் மீது ரொம்பவே ஆர்வமா இருக்காரு. அதனாலேயே அவங்க அம்மா இவரை என்கரேஜ் பண்ற விதமா நீ என்னைக்குன்னா ஒரு நாள் ஒரு பெரிய ஃபுட்பால் பிளேயரா வரும்னு அவங்க அம்மா அப்பப்போ சொல்லிட்டு இருப்பாங்க. அதனாலே தன்னுடைய அம்மாவுடைய உதவினால தன்னுடைய 8 வயசுல ஒரு ஃபுட்பால் கிளப்ல சேர்றாரு. அங்கிருந்து தான் ஆரம்பமாகுது இவருடைய ஃபுட்பால் கனவும். இதனாலே தன்னுடைய 12 வயசுல தன்னுடைய வீட்டை விட்டு அம்மாவை விட்டும் லிஸ்பின் அப்படின்ற ஒரு நகரத்துக்கு போறாரு. அதுவும் எதுக்காகனா அவர் பெரிதும் நேசிக்கிற அந்த ஃபுட்பாலுக்காக தான். அடுத்த தன்னுடைய 15 வயசுல இதய நோய் இவருக்கு ஆரம்பமாகுது. இதை தொடர்ந்து டாக்டர்ஸ் எல்லாம் இனிமே நீ விளையாடக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அப்படி சொன்னதெல்லாம் அவர் கேட்காம எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி மறுபடியும் ஃபுட்பால் விளையாட ஆரம்பிக்கிறாரு. இதை தொடர்ந்து 2003 மான்செஸ்டர் யுனைடெட்னு சொல்லப்படுற ஒரு மிகப்பெரிய கிளப் இவர் அழைக்கிறாங்க. அந்த கிளப்ல ஜாயின் ஆகி தன்னுடைய 18 வயதிலே இந்த உலகம் முழுக்க பிரபலமாகிறாரு. இதை தொடர்ந்து 2008 பேலன் டி'ஆர் அப்படின்ற ஒரு கோப்பையை வென்றும் தராரு. அது மட்டும் இல்லாம அதே ஆண்டுல இந்த உலகத்துடைய மிகப்பெரிய சிறந்த ஒரு ஃபுட்பால் பிளேயர்னு அறிவிக்கப்படுறாரு. இதை தொடர்ந்து எதை நோக்கி அவர் இந்த ஃபுட்பாலுக்கு வந்தாரோ அவருடைய கனவு நிஜமாகுது. 800+ கோல்ஸ், 30+ டிராபிஸ், கோடிக்கணக்கான ரசிகர்கள் சொல்லி மிகப்பெரிய ஒரு சாதனையை படைச்சிருக்காரு. தன்னுடைய கனவுக்காக எத்தனை தடைகள் வந்தாலும் அதை எதிர்த்து போராடி உழைத்தால் வெற்றி நிச்சயம் என்று நமக்கு உணர்த்தியவர் தான் கிறிஸ்டியானோ ரொனால்டோ.